சூடானில் உள்ள அல்மெரிக் மைதானம் அன்று மிகவும் பரபரப்பாக இருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு தகுதி பெறும் ஆட்டத்தில் 2 அணிகள் கடுமையாக மோதிக்கொண்டிருந்தன. சூடான் அணியை வீழ்த்திவிட்டால் தங்கள் நாடு முதன்முறையாக ஒரு சர்வதேச போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறும் என்பதால் அந்த மேற்கு ஆப்பிரிக்க நாட்டின் வீரர்கள் அர்ப்பணிப்போடு விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்கள் எதிர்பார்த்த அந்த நொடி வந்தது. ஆட்டத்தில் சூடானை வீழ்த்தி உலகக்கோப்பைக்கு செல்லும் வாய்ப்பை பெற்றது அந்த மேற்கு ஆப்பிரிக்க தேசம். அப்போது வெற்றி பெற்ற வீரர்களிடம் பேட்டி எடுக்க செய்தியாளர்கள் வந்தனர். மைக்கை வாங்கிய டிராக்பா என்னும் வீரர் உணர்ச்சி குவியலாக பேசத் தொடங்கினார். வடக்கு, மேற்கு, தெற்கு என்ற பாகுபாடுகள் எதுவும் இன்றி உலக கோப்பைக்கு தகுதி பெறும் ஒற்றை இலக்குக்காக இன்று நாங்கள் ஒன்றாக இணைந்து விளையாடினோம். இந்த வெற்றி கொண்டாட்டம் நம் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று பேசியவர் சட்டென்று மண்டியிட்டார். அவரோடு அத்தனை வீரர்களும் சேர்ந்து மண்டியிட்டனர். உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம், உங்கள் ஆயுதங்களை கீழே போடுங்கள், தேர்தலை நடத்துங்கள், எல்லாம் சரியாகும் என்று தன் நாட்டு ஆட்சியாளர்கள் மற்றும் புரட்சியாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அப்போது டிராக்பா வைத்த வேண்டுகோள்தான் 3 ஆண்டுகளாக அந்த நாட்டில் நடந்து கொண்டிருந்த மூர்க்கத்தனமான உள்நாட்டுப் போரை நிறுத்த அடித்தளமிட்டது. அந்த நாடு முன்னாளில் ஐவரி கோஸ்ட் என்று அழைக்கப்பட்ட கோட் டிவோர். மேற்கில் லைபீரியாவும், கிழக்கில் கானாவும், தெற்கில் கினி வளைகுடாவும் ஐவரி கோஸ்ட் நாட்டை சூழ்ந்திருக்கின்றன. வடமேற்கில் கினி மற்றும் மாலி நாடுகளும், வடகிழக்கில் புர்கினா ஃபாசோவும் ஐவரி கோஸ்டின் எல்லைகளாக இருக்கின்றன. யமுசுக்ரோ அந்நாட்டின் தலைநகராகவும் அபிட்ஜான் நகரம் பொருளாதார மையமாகவும் இருக்கிறது. 1980 மற்றும் 90களில் அபிட்ஜான் நகரம் மேற்கு ஆப்பிரிக்காவின் பாரிஸ் என அழைக்கப்பட்டது. வானளாவ உயர்ந்த கட்டடங்களும் கழிமுகத்தை ஒட்டி அமைந்துள்ள நகர அமைப்பும் மேற்கு ஆப்பிரிக்காவின் சிறந்த நகரங்களில் ஒன்றாக அதனை அடையாளப்படுத்தி இருந்தது. அதனால் அங்குள்ள வர்த்தக மாவட்ட பகுதி மேற்கு ஆப்பிரிக்காவின் மன்ஹட்டன் என்றே அழைக்கப்பட்டு வந்தது. மேற்கு ஆப்பிரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட 3வது நாடான ஐவரி கோஸ்டில் 3 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். 78 விதமான மொழிகள் புழக்கத்தில் இருந்தாலும் பிரெஞ்சு மொழியே அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் அனிமிசம் எனப்படும் ஆன்மீக வழிமுறைகளை பின்பற்றுவோர் என பல தரப்பினர் இந்நாட்டில் வசிக்கின்றனர். இந்த நிலப்பரப்பில் முதலாக நிகழ்ந்த மக்கள் குடியேற்றம் குறித்த தரவுகள் முறையாக கிடைக்கவில்லை. இங்கு நடைபெற்ற அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் கிட்டத்தட்ட கிமு 15,000 முதல் 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. 15ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை அந்த பகுதியில் அதிக அளவில் நடைபெற்ற தந்த வர்த்தகத்தின் காரணமாகவே தந்த கடற்கரை என்னும் பொருளில் இந்நாட்டுக்கு ஐவரி கோஸ்ட் என பெயர் வந்தது. 19ஆம் நூற்றாண்டு வரை பல்வேறு அரச வம்சங்கள் ஐவரி கோஸ்டை ஆட்சி செய்து வந்தன. 1843ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியாக மாறியது. அடுத்த 50 ஆண்டுகளில் பிரான்சின் காலனி நாடானது. 1960ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி பிரான்சிடமிருந்து விடுதலை அடைந்தது ஐவரி கோஸ்ட். அப்போது அதிபராக பதவியேற்ற ஃபெலிக்ஸ் ஹூஃபெட்-போனி 1993ஆம் ஆண்டு வரை பதவியில் இருந்தார். 1986ஆம் ஆண்டு ஐவரி கோஸ்ட் என்ற பெயரை கோட் டிவோர் என மாற்ற முடிவு செய்தது அந்நாடு. அதற்கு மொழிமாற்ற குழப்பமே காரணம் என விளக்கம் அளித்தது.
காலனி ஆதிக்கத்திற்கு முன்னதாக ஆப்பிரிக்க பகுதிக்கு வந்த ஐரோப்பியர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் கிடைக்கும் பொருள்களுக்கு ஏற்ப அந்த பகுதிக்கு பெயரிட்டனர். அதன்படி தங்கம் கிடைத்த பகுதி கோல்டு கோஸ்ட் என்றும், அடிமை வர்த்தகம் நடைபெற்ற பகுதி ஸ்லேவ் கோஸ்ட் என்றும், மிளகு அதிகம் விளையும் பகுதி பெப்பர் கோஸ்ட் என்றும், தந்தம் அதிகம் கிடைக்கும் பகுதி ஐவரி கோஸ்ட் என்றும் பெயர்களை பெற்றது. தற்போது கோல்டு கோஸ்ட் கானா என்றும், ஸ்லேவ் கோஸ்ட் பெனின் என்றும், பெப்பர் கோஸ்ட் லைபீரியா என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் ஐவரி கோஸ்ட் மட்டும் பிரெஞ்சு மொழியில் கோட் டி வாயர் என்றும், இத்தாலியில் கோஸ்டா டி வாயோ என்றும், ஸ்பானிஷ் மொழியில் கோஸ்டா டி மஃபியா என்றும் மொழிக்கேற்றவாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அழைக்கப்பட்டு வந்தது. இப்படி பல்வேறு மொழிகளிலும் தங்களது நாட்டின் பெயர் மாறி மாறி அழைக்கப்படுவதை விரும்பாத ஐவரி கோஸ்ட் அரசு ஒரு முடிவெடுத்தது. அதன்படி ஐவரி கோஸ்ட் என்பதன் பிரெஞ்சு மொழி ஆக்கமான கோட் டி வாயர் என்பதையே அதிகாரப்பூர்வமான பெயராக அறிவித்தது. அப்போது முதல் கோட் டி வாயர் என்றே ஐவரி கோஸ்ட் அழைக்கப்படுகிறது. 90களில் அண்டை ஆப்பிரிக்க நாடுகளுடனும் பிரான்ஸ் நாட்டுடனும் நல்லுறவை பேணி வந்தது கோட் டி வாயர். 1999ஆம் ஆண்டு அங்கு நடைபெற்ற ஆட்சி கவிழ்ப்பாலும் 2002 முதல் 2007 வரையில் அங்கு நடைபெற்ற உள்நாட்டு போர்களாலும் நாடு பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டது. 2010 முதல் 2011 வரையில் நடைபெற்ற உள்நாட்டு போருக்கு பின் அங்கு அமைதி திரும்பியது. 2016ஆம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு சட்டம் கோட் டி வாயர் நாட்டில் நடைமுறைக்கு வந்தது. கோட் டி வாயரின் தேசிய கொடி ஆரஞ்சு, வெள்ளை மற்றும் பச்சை நிறங்களை உள்ளடக்கியது. ஆரஞ்சு நிறம் தேசிய வளர்ச்சியையும், வெள்ளை நிறம் அமைதி, தூய்மை மற்றும் மக்களின் ஒற்றுமையையும், பச்சை நிறம் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையையும் குறிக்கிறது. விளையாட்டு போட்டிகளை பொறுத்த மட்டில் கோட் டி வாயர் நாட்டில் கால்பந்து அதிகம் விரும்பி விளையாடப்படுகிறது. 1992 மற்றும் 2015 அந்நாட்டின் கால்பந்து அணி ஆப்பிரிக்கன் கப் ஆஃப் நேஷன்ஸ் கோப்பையை வென்றுள்ளது. மேலும் 3 உலகக்கோப்பை போட்டிகளிலும் பங்கெடுத்திருக்கிறது. 2 ஒலிம்பிக் பந்தயங்களில் ஐவரி கோஸ்ட் அணி பதக்கங்களை வென்றிருக்கிறது.